ஒரே ஒரு ஆசிரியரை மட்டும் வைத்து ஒரு பள்ளியை நடத்த முடியுமா? ஆனால் இந்தியாவில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் இன்றும் ஒரே ஒரு ஆசிரியரை மட்டுமே நம்பி இயங்கி வருகின்றன. மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் என்ன சொல்கின்றன? முழு விவரங்களை பார்க்கலாம். இந்தியாவில் தற்போது 1,843 பள்ளிகள் ஒரே ஒரு ஆசிரியருடன் மட்டுமே செயல்பட்டு வருவதாக மத்திய அரசின் UDISC பிளஸ் 2025-26 புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த பட்டியலில் ஆந்திர பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. அங்கு மட்டும் 16,357 பள்ளிகள் ஒரே ஒரு ஆசிரியருடன் இயங்கி வருகின்றன. அடுத்த இடங்களில் ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் உள்ளன. இந்த 7 மாநிலங்களிலேயே நாட்டின் ஒற்றை ஆசிரியர் பள்ளிகளில் சுமார் 65% இருப்பதாக அந்த அறிக்கை கூறுகிறது. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இல்லையா? இருக்கிறது. தமிழகத்தில் 3,957 பள்ளிகள் ஒரே ஆசிரியருடன் செயல்பட்டு வருவதாக அந்த தரவுகள் தெரிவிக்கின்றன. ஒரு ஆசிரியரே இருப்பதால் அவர் ஒரே நேரத்தில் பல வகுப்புகளுக்கு பாடம் நடத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வருகை பதிவு, தேர்வு, மதிய உணவு, கண்காணிப்பு, அரசின் நிர்வாக பணிகள் என பள்ளியின் பெரும்பாலான பொறுப்புகளையும் ஒருவரே கவனிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இந்த தகவல்கள் மாநிலங்களவை கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌதரி வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் வெளியாகியுள்ளன. இந்த நிலைக்கு ஆசிரியர் காலி பணியிடங்கள், ஓய்வு, பணியிட மாற்றம், மாணவர் சேர்க்கை மாற்றங்கள் உள்ளிட்ட பல காரணங்கள் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் காலி பணியிடங்களை வெளிப்படையான முறையில் விரைவாக நிரப்ப மாநிலங்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது. தேசிய அளவில் மாணவர் ஆசிரியர் விகிதம் நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்குள் இருந்தாலும் சில பகுதிகளில் ஒரே ஆசிரியருடன் பள்ளிகள் இயங்குவது இன்னும் கல்வித்துறையின் முக்கிய சவாலாகவே இருந்து வருகிறது.